லஞ்சம் வாங்கிய புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி கையும் களவுமாக பிடித்த சிபிஐ அதிகாரிகள். துணைநிலை ஆளுநரின் தற்காலிக அலுவலக கட்டிட பணியை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. புதுவை காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களின் பயிற்சி நிறைவு விழா. சிறந்த காவலர்களுக்கு சான்றளித்து கேடயம் வழங்கினார் முதல்வர். மாநில அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மின் இழப்பையும் நஷ்டத்தையும் உருவாக்குகிறதோ? வைத்திலிங்கம் எம்பி அரசுக்கு சந்தேக கேள்வி. புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறும்போது சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அறிவியல் துறை அதிகாரியாக பணியாற்றி வருபவர் சீனிவாச ராவ். இவர் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வசித்து வருகிறார். இந்த சூழலில் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் இவர் லஞ்சம் பெறுவதாக சிபிஐ அதிகாரிகளுக்கு புகார் சென்றுள்ளது. அதன் பேரில் அவரை சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அதன்படி இன்று காலை ஒரு தொழிற்சாலையைச் சேர்ந்த ஒருவர் சீனிவாசராவை சந்தித்துள்ளார். அப்போது அந்த நபர் சீனிவாசராவிற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற போது அவருடன் சென்ற சிபிஐ அதிகாரிகள் சீனிவாசராவை அவரது வீட்டில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணா நகர் வீட்டு வசதி வாரியம் கட்டிடத்தில் இயங்கி வரும் மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் அலுவலகத்திற்கு சீனிவாசராவை அழைத்து வந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறுவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் மாளிகை புனரமைக்கப்பட இருக்கும் நிலையில் பழைய சாராய ஆலை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தற்காலிக துணைநிலை ஆளுநர் இல்லம் மற்றும் அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் தற்போதுள்ள துணைநிலை ஆளுநர் மாளிகை புனரமைக்கப்பட இருக்கும் நிலையில் தற்காலிக துணைநிலை ஆளுநர் இல்லம் மற்றும் அலுவலகத்தை பழைய சாராய ஆலை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்ய நடைபெற்று வரும் ஏற்பாடுகளையொட்டி அதற்கான பூமி பூஜை சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்நிலையில் அங்கு கட்டப்படும் கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். காவல்துறையை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பவர்களாக இருக்க வேண்டும், விரட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவலர்கள் 26வது பேட்ஜ் மற்றும் 19 காவல்துறை ஓட்டுநர்கள் நிலை 3இன் 2வது பேட்ஜ் ஆகியோரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுவை காவல்துறையானது தற்போது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறது. காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். காவல்துறைக்கு பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது. இதற்குதான் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. காவல்துறையை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பவர்களாக இருக்க வேண்டும், விரட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது என்றார். இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், காவல்துறை டிஜிபி ஸ்டாலினி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வரும் மத்திய நிதி அமைச்சரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை பெற அழுத்தம் தர வேண்டும் என காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு பாஜக தலைவர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக புதுவையில் உள்ள 16 காவல் நிலையங்களில் காங்கிரஸ் சார்பில் புகார் மனு அளித்துள்ளோம். இந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நீதிமன்றத்தில் சாட்சியங்களோடு வழக்கு தொடர்வோம். புதுவை மின்துறை லாபகரமாக செயல்படுகிறது, மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது என்பதால் தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தேன். அதற்கு துறையின் அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் எனக்கு பதிலளித்துள்ளார். அந்த பதிலில் தேசிய சராசரி மின் இழப்பை விட புதுவையில் மின் இழப்பு அதிகமாக உள்ளது. தேசிய சராசரி மின் இழப்பு 15.3%. ஆனால் புதுவையில் 17.4% மின் இழப்பு உள்ளது. இதுதான் நாட்டிலேயே மிக அதிகமான மின் இழப்பு.
மின் கட்டணம் மற்ற மாநிலங்களில் 97.27% வசூலிக்கப்படுகிறது. புதுவையில் 92.5% தான் வசூலிக்கப்படுகிறது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுவை மின்துறை நஷ்டம் ரூபாய் 23 கோடியாக இருந்தது. தற்போது 2022-23 ஆண்டில் ரூபாய் 131 கோடியாக உயர்ந்துள்ளது. இதனால் வியாபார ரீதியாக மின்துறையை தனியாருக்கு அளித்து நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய நிலை உள்ளது என மத்திய அமைச்சர் பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுவை மின்துறையில் மத்திய அரசின் நிலைப்பாடு தெளிவாக தெரிய வந்துள்ளது. மாநில அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மின் இழப்பையும் நஷ்டத்தையும் உருவாக்குகிறதோ என்ற சந்தேகம் உள்ளது. நாளைய தினம் மத்திய நிதி மந்திரி புதுவைக்கு வர உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. புதுவை முதலமைச்சர் டெல்லிக்கு செல்ல மாட்டார். எனவே புதுவைக்கு வரும் மத்திய நிதி மந்திரியிடம் மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை பெற வேண்டும். மின் கட்டண உயர்வுக்கான பந்த் போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. இன்னும் 6 மாதத்தில் எந்த தேர்தலும் வரும் நிலை இல்லை. புதுவை விழுப்புரம் சாலையில் கண்டமங்கலம் ரயில்வே பாலம் அமைக்கும் பணியால் போக்குவரத்து மாற்றப்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பாக திருச்சி ரயில்வே கோட்ட அதிகாரிகளிடம் பேசினேன். அப்போது அதிகாரிகள் 1 வாரத்திற்குள் பணிகளை முடித்து பாதையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பதாக கூறியுள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். முதல் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவியார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்று வருகின்றனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர், பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் காங்கிரசார் கொலை மிரட்டல் விடுத்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, தனுஷ், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, பொன்னி சுப்ராயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கல்லறை சாலையில் 22 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கல்லறை சாலையில் சுமார் 22 லட்சம் ரூபாய் செலவில் அம்பேத்கர் சாலை சந்திப்பிலிருந்து சுபையா சாலை வரை தார் சாலை அமைக்கும் பணியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். 2 இரவுகள் இப்பணி நடைபெற்றது. வானரப்பேட்டை கல்லறை சாலையில் அமலோற்பவம் தனியார் பள்ளி மற்றும் காமராஜர் அரசு பள்ளி உள்ளது. அது மட்டுமின்றி மத்திய சேமிப்பு கிடங்கு, கல்யாண மண்டபங்கள், சமுதாய கூடங்கள், பலதரப்பட்ட வியாபார கடைகள், அரசு குடியிருப்பு, பொதுமக்கள் குடியிருப்பு போன்றவை அமைந்த முக்கியத்துவம் வாய்ந்த சாலையாகும். இந்த சாலையை அமைத்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் புதுவை தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டார். புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நடத்திய கவிஞாயிறு வீரமுருகையனின் மார்க்சிய மெய்ஞானம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் நூல்கள் வெளியீட்டு விழா புதுச்சேரி வெங்கடநகர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் பேரவையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் நடைபெற்றது. இணைய பாதுகாப்பு முதுநிலை மேலாளர் பிடல் காஸ்ட்ரோ வரவேற்புரை நிகழ்த்தினார். தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் செல்வபாண்டியன், பேராசிரியர் முனைவர் உரு அசோகன், கவிஞாயிறு முருகு மணி, கலைமாமணி ராமதாஸ் காந்தி, நவீன் தனராமன், மருத்துவர் புவனரட்சகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் புதுவை அரசு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மார்க்சிய மெய்ஞானம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் என்னும் 2 நூல்களை வெளியிட
சகுந்தலா, வீரமுருகையன், செல்வராஜன், திருநாவுக்கரசு, ஆறுமுகம், தனசேகரன், கதிரேசன், பிரெடரிக் ஜெயராஜ் ஆகியோர் முதல் நூலை பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மார்க்சிய மெய்ஞானம் ஓர் அறிமுகம் என்னும் நூலை புதுடில்லி தலித் உரிமை இயக்க தேசிய தலைவர் ராமமூர்த்தியும், நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் என்னும் நூலை புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி பேராசிரியர் கலைமாமணி முனைவர் அரங்க முருகையனும் நூலாய்வு செய்து பேசினர். உதவி பேராசிரியர் முனைவர் செந்தமிழ் கோ நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். முடிவில் நூலாசிரியர் கவிஞாயிறு வீரமுருகையன் ஏற்புரை நிகழ்த்தி நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை அரிமா சபரி, பத்மநாபன், பாவலர் வேணு ஞானமூர்த்தி, கவிச்சுடர் குமரவேல், ஆன்மீக செம்மல், முத்து ஐயா சுவாமி, சித்தார்த்தன், அப்துல் ஃபாரூக், சிவராமன், சுந்தரசேகர் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்வில் தமிழ் மாமணி, தமிழமல்லன், சீனி மோகன்தாசு, திருநாவுக்கரசு, புதுவை தமிழ் நெஞ்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த மத்திய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் காங்கிரசார் மனு அளித்தனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங், மத்திய அமைச்சர் ரவனித் பீட்டு, உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுநாத் சிங், ஏக்நாத் சிண்டே கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட் உட்பட 4 பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நீய சுரக்ஷா கீழ் வழக்கு பதிவு செய்து இவர்கள் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர்கள் மங்களம், ரகுபதி, ஒசூரு செந்தில்குமார், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் ஹாசன், மேற்கு மாவட்ட தலைவர் பாபு என்கின்ற பழனிராஜா, மாவட்ட செயலாளர் ரவி, வட்டார தலைவர்கள் விநாயகமூர்த்தி, வீரமுத்து, ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ், காளிமுத்து, மகளிர் அணி மாநில செயலாளர் ஞானம், ராஜீவ்காந்தி, பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் மாநில செயலாளர் வேலு, மாவட்ட தலைவர் சீனிவாசன், இளைஞர் காங்கிரஸ் உதயகுமார், பிரதீப், அஷ்ரப் மற்றும் நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், தனசேகர், ஒசூரு மாணவர் காங்கிரஸ் தலைவர் பத்மநாபன், வேல்முருகன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை தமிழக ஆளுநர் RN ரவி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தமிழக ஆளுநர் RN ரவி புதுச்சேரியில் அரவிந்தோ சொசைட்டி சார்பில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்க புதுச்சேரி வந்தார். கடற்கரை சாலையில் உள்ள அரவிந்தர் சொசைட்டி ஹாலில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்திக்க ராஜ்நிவாஸ் சென்றார். தமிழக ஆளுநர் RN ரவியை புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ராஜ்நிவாசில் பூங்குத்து அளித்து வரவேற்றார். இதையடுத்து இருவரும் சிறிது நேரம் உரையாடினர். அப்போது துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக ஆளுநர் வருகையை முன்னிட்டு ராஜ்நிவாஸ் பகுதியில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு கடலோர பாதுகாப்பு படையினரின் தூய்மை பணியில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு தூய்மை பணிகளை தொடங்கி வைத்தார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு அனைத்து கடலோர கடற்கரையிலும் தூய்மை பணிகள் இன்று தொடங்கியது. இதனையடுத்து புதுச்சேரி கடலோர பாதுகாப்பு படை, பொதுப்பணித்துறை, மாநகராட்சி மற்றும் வனத்துறை இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலைகளில் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். புதுச்சேரி ராக் கடற்கரையில் நடைபெற்ற தூய்மை பணியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று புதுச்சேரி ராக் கடற்கரையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். இதேபோன்று பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகளும் தன்னார்வலர்களும் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர், மின் உயர்வு குறித்து எதிர்க்கட்சிகள் வீண் வதந்திகளை பரப்பி வருகின்றனர் என்றும், மின் கட்டணம் உயர்வு குறித்து ஓரிரு நாளில் முழு விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவித்தார். மத சார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரித்து அனைவருக்கும் சமமான மரியாதை அளிக்கும் மத சார்பின்மையை ஊக்குவிக்க வேண்டும் என பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரவிந்தோ சொசைட்டி சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா தொடங்கியது. இதை தொடங்கி வைத்தும் எ தர்மிக் சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்பது உள்ளிட்ட 2 நூல்களை வெளியிட்டும் பாரத சக்தி எனும் தலைப்பில் தமிழக ஆளுநர் RN ரவி பேசும் பொழுது, பாரதம் என்பதை அரசியல் நிலையிலிருந்து பார்க்கக்கூடாது, பாரத சக்தி என்பதை உயர்த்தி பிடிக்க வேண்டியது அவசியம். நாடு விடுதலை பெற்ற போது பல பகுதிகளாக பிரிந்திருப்பதை அரவிந்தர் விரும்பவில்லை. எனவே அவரது கனவை நனவாக்கும் வகையில் பாரத சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும். அரவிந்தர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சொந்தமானவர். மகாத்மா காந்தி அடையாளப்படுத்தப்படுவதற்கு முன்னாகவே அரவிந்தர், வ.உ. சிதம்பரம் போன்றவர்களால் பாரதத்தில் விடுதலை இயக்கம் முன்னெடுக்கப்பட்டது. நாம் பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறோம். அறிவியல் தொழில்நுட்பத்திலும் நாடு முன்னேறியுள்ளது. பொருளாதார முன்னேற்றத்துடன் முக்கியமாக
ஆன்மீக விழிப்புணர்வையும் நாடு பெற்றுள்ளது. மத சார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரித்து அனைவருக்கும் சமமான மரியாதை அளிக்கும் மத சார்பின்மையை ஊக்குவிக்க வேண்டும். ஒரே உலகம் ஒரே குடும்பம் என்பதே பாரத சக்தியாகும். கொரோனா பாதிப்பின் போது பாரதத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்து 150 உலக நாடுகளுக்கு வழங்கப்பட்டன. அதுதான் பாரத சக்தியாகும். அத்தகைய உயர் சக்தியை உலகுக்கே அளிக்கும் புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டியது நமது கடமையாகும் என்றார் அவர். பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கோரிமேடு பகுதியில் உள்ள தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் மனு வழங்கினர். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங், மத்திய அமைச்சர் ரவனீத் பீட்டு, உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங், ஏக்நாத் சிண்டே கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட் உட்பட 4 பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நியா சுரக்ஷா கீழ் இவர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா, ஜம்புலிங்கம், மேகநாதன், செல்வராஜ், மணநாதன், வெங்கட், வருண், ஆனந்தன், ராஜாராம், முத்துராமன், கலியமூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வினோத், மனோஜ், அபிலாஷ், சமீர், ராஜசேகர், ஹரிஷ், மாறன் 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கவிஞர் தமிழ்மொழி கல்வி வட்டம் சார்பில் தமிழ்மொழி நூற்றாண்டு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள கவிஞர் தமிழ்மொழி கல்வி வட்டம் சார்பில் தமிழ்மொழியின் நூற்றாண்டு விழா லாஸ்பேட்டையில் உள்ள மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூடத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வன் வரவேற்புரையாற்ற கவிஞர் தமிழ்மொழி நூற்றாண்டு விழா குழு தலைவர் இளங்கோ தலைமை தாங்கினார். ஆதிதிராவிட அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் மேகராஜ் முன்னிலை வகிக்க ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் லெனின் துரை ஆகியோர் நோக்க உரையாற்றினர். தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், கோட்டக்குப்பம் அஞ்சுமன் நூலக செயலர் லியாக்கத் அலி ஆகியோர் கருத்துரையாற்றினர். தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் பஞ்சாங்கம் மக்கள் கவிஞர் தமிழொலி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். முடிவில் கவிஞர் ஒளி கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜானி நன்றி உரையாற்றினார். முன்னதாக தமிழ் ஒளியின் உருவப்படத்திற்கு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் அருகில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பச்சைவாளி அம்மன் மற்றும் அங்காளம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு வழக்கறிஞர் குமரன் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் அருகே அருள்மிகு பச்சைவாளியம்மன் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயங்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த கோவில்களில் கட்டுமான பணிக்கு நிதி அளிக்க முன்வந்த ராஜ்பவன் தொகுதியின் முக்கிய பிரமுகர் வழக்கறிஞரான குமரன் இன்று தனது சொந்த நிதியிலிருந்து கோவில்களின் கட்டுமான பணிக்கு 1 லட்சம் ரூபாயை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் ராமதாஸ், துணைத் தலைவர் பாரதி, பொருளாளர் பாரிவேந்தன் மற்றும் வாசு, குமரன், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மோகன சுந்தரம், குமார், ராஜேஷ், கந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் பசுமை மற்றும் தூய்மை குழு உறுப்பினர்கள் புதுச்சேரி கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். உலக கடலோர தூய்மை தினத்தை முன்னிட்டு இந்திய கடலோர காவல் படையின் புதுச்சேரி பிரிவு இன்று புதுச்சேரி கடற்கரையினை சுத்தப்படுத்தினர். இவர்களோடு இணைந்து புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் பசுமை மற்றும் தூய்மை குழு உறுப்பினர்கள் சுமார் 30 பேர் இதன் தலைவர் மோகன் தலைமையில் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் துணைநிலை ஆளுநர் இத்தூய்மை பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்கள் நலத்துறை செயலாளர் பத்மா ஜெய்ஸ்வால் IAS மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட சுமார் 1000 பேர் இணைந்து இந்த தூய்மை பணியினை சிறப்பாக நடத்தினர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6960 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 95 ரூபாய். லஞ்சம் வாங்கிய புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி கையும் களவுமாக பிடித்த CBI அதிகாரிகள். துணைநிலை ஆளுநரின் தற்காலிக அலுவலக கட்டிட பணியை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு. புதுவை காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்களின் பயிற்சி நிறைவு விழா. சிறந்த காவலர்களுக்கு சான்றளித்து கேடயம் வழங்கினார் முதல்வர். மாநில அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மின் இழப்பையும் நஷ்டத்தையும் உருவாக்குகிறதோ
வைத்திலிங்கம் எம்பி அரசுக்கு சந்தேக கேள்வி. மின்கட்டண உயர்வு குறித்து ஓரிரு நாளில் முழு விளக்கம் அளிக்கப்படும். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். பாரத சக்தி என்பதனை உயர்த்தி பிடிக்க வேண்டுவது அவசியம். இலக்கிய திருவிழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் பேச்சு.